அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின் பாதைக்கு தீபம் உடைய கால்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்கிறது. அந்த வசனத்தை நான் கொஞ்ச நேரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரை காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதுமே வாயில் இருக்கும். கர்த்தரை துதியுங்கள், நம்ம தேவனை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். கர்த்தரை துதிப்பது எவ்வளவு பெரிய சிலாக்கியம். அன்புள்ள பிள்ளைகளே, நமக்கு இந்த உலகத்திலே ஒவ்வொரு விசுவாசிக்கும் போராட்டம் உண்டு. பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு விசுவாசியும் சாத்தானை மேற்கொள்வதற்கு திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சர்வாத வர்க்கத்தை தரித்திருக்க வேண்டும். ரட்சணை என்னும் தலைச்சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் கச்சை, விசுவாசம் என்னும் கேடகம், வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம், அத்தோட வாயில துதி. அந்த பிள்ளைகளே, வாயில துதி இருக்கும் பொழுது சாத்தான் நம்மை விட்டு ஓடி, அவனை எதிர்த்து நாம் நிற்கும் பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என்னை துதிப்பதற்காகவே, என்னை ஆராதிப்பதற்காகவே ஜனத்தை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று அவர் நம்ம மீது உரிமையோடு இந்த ஜனம் என்னை துதிப்பார்கள் என்று சொல்கிறார். அந்த கூட்டத்தில் நாம் இருப்போமானால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். 147ஆம் சங்கீதத்தில், எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி, உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னுடைய எல்லைகளை சமாதானம் உடையவராக்கி உசிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தி ஆக்குவார். எத்தனை அருமையான வார்த்தை! அவரை துதிக்கும் பொழுது, அவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது நம்முடைய எல்லைகள் முழுவதும் சமாதானம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். சமாதானம், ஒரு பாதுகாப்பு, அடுத்து உசிதமான கோதுமையினாலே திருப்தி ஆக்குகிறார். ஒரு ப்ரொவிஷன், தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ப்ரொடெக்ஷன், பீஸ் அண்ட் ப்ரொவிஷன் என்ற 3 ஆசீர்வாதங்களை நாம் துதிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு அன்பானவர்களே, ஒரு சமயம் இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்தின் வழியாய் செல்லும் பொழுது 10 குஷ்டரோகிகள் அவரிடம் வந்து, ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று அபயமிட்டார்கள். அதை கேட்டவுடனே அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் உங்களை ஆசாரியர்களுக்கு போய் காண்பீர்கள், அப்படிதான் சொன்னார். சுத்தமாக எல்லாம் சொல்லல, ஆசாரியர்களுக்கு போய் காண்பீர்கள், அதுக்குள்ள என்ன அடைந்து இருக்கிறது, நீங்கள் சுகம் பெறுவீர்கள் என்று. அதிசயமாக போகிற வழியிலே அவர்கள் குணமடைந்தார்கள். அதை பார்த்த ஒருவர் துள்ளி குதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அத்தோட ஓடி வந்து கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து அவரை தொழுது கொண்டு உரத்த சத்தத்தோடு அவரை ஆராதித்தார். அப்பொழுதுதான் அவர் சொல்கிறார், இந்த ஒரு அந்நியன் மட்டும்தானா, மற்ற 9 பேர் எங்கே? சுகமான பேர் 10 பேர் அல்லவா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். நம்முடைய கர்த்தர் நம்முடைய எதிர்பார்ப்பது அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி, துதிக்க தவறும் பொழுது அவர் ஏமாற்றம் அடைகிறார். அந்த பிள்ளைகளே, ஒரு சமயம் இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் போட்டுருந்த நேரம், அப்போ எல்லா டீச்சர்ஸுக்கும் கிட்டத்தட்ட ஆர்டர்ஸ் வந்துட்டு, ஒரு மகளுக்கு மட்டும் வரல. என் கூட இருந்த எல்லா நண்பர்களுக்கும் ஆர்டர்ஸ் வந்து விட்டது, எனக்கு மட்டும் வரவில்லை என்று நொந்து கொண்டிருந்தார். சபையில் வந்து அந்த விண்ணப்பத்தை வைத்தாள். அப்பொழுது அவளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டது, நீ இன்றும் நாளையும் கர்த்தரை பாடி துதித்துக் கொண்டே கர்த்தர் உன்னுடைய துதிகளை அங்கீகரித்து உனக்கு பதில் தருவார் என்று. அதே மாதிரி அந்த மகள் அந்த வார்த்தையை விசுவாசித்து வீட்டில் போய் பாடல்கள் பாடி கர்த்தரை விடுதலையோடு ஆதாயித்தார். நடந்த என்னவென்றால், அதிசயமாக அந்த மகளுக்கு வீட்டிலிருந்து ஒரு 10 நிமிடம் நடை தூரத்தில் இருக்கிற ஒரு பள்ளிக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது. அவளோடு உள்ள மற்ற நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஸ்கூல்ல தான் பஸ்லயோ போய்தான், 2 வீலர்ல போய்தான் அந்த ஸ்கூலுக்கு போகணும். இந்த மகளுக்கு மட்டும்
நடந்து போகக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்கூல் அருகாமையில் எத்தனை பெரிய பெரிய காரியம் பாருங்கள். கர்த்தர் நாம் துதிப்பதன் மூலமாக பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். பரலோகத்திலிருந்து ஒரு சமயம் 2 தூதர்கள் பூலோகத்துக்கு அனுப்பப்பட்டார்களா. ஒரு தூதன் கையில ஒரு குடையும், இன்னொரு தூதன் கையில் இன்னொரு குடையும். முதல் தூதன் கையில் இருக்கிற கூடையில விண்ணப்பங்களை சேகரித்து வா என்று அவனுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அடுத்த தூதருக்கு நீ போய் துதிகளை கொண்டு வா என்று அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. அவன் போனால் 2 பேரும் கூடைகளை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தார்கள். பரலோகத்தில் வந்து கொட்டினாங்களாம். அங்க விண்ணப்பத்தை சேகரிக்க போன அந்த தூதனுடைய கூடை நிரம்பி வழிந்தது. ஆனால் துதி என் கூடையிலே 1-2 தான் இருந்தது. எத்தனை கர்த்தர் அவர் வியாகுலப்பட்டார், வருத்தப்பட்டார். அவர் எதிர்பார்ப்பது நம்ம எல்லாரும் அவரை துதிக்க வேண்டும் என்பதுதான். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறு, நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கும் பொழுது நீ வந்து சேர்ந்த உன்னை நல்ல தேசத்திற்காக துதி என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை துதிப்பது நம்முடைய கடமை. பிள்ளைகள் கூட நல்ல பெற்றோர்களுக்காக, நல்ல ஆசிரியர்களுக்காக, நல்ல பள்ளிக்காக, நல்ல நண்பர்களுக்காக, நல்ல ஆகாரத்திற்காக, நல்ல உடைகளுக்காக துதிக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இந்த காலத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவு மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒன்றுமே இல்லாமல் போனாலும், நாம் எதிர்பார்த்த காரியம் நடைபெறாமல் போனாலும், அது உயர்வோ தாழ்வோ, லாபமோ நஷ்டமோ, பலவீனமோ சுகமோ, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்மளுக்கு பிள்ளைகளை நான் 1-2 உதாரணங்களை உங்களுக்கு முன்னாக வைக்க நான் விரும்புகிறேன். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணினான். அதனால அவன் உலகம் ஆக்கடிக்குள்ளானதை தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். பிள்ளைகளே, நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக கர்த்தர் இட்ட கட்டளையின்படி எல்லாம் அவன் செய்து முடித்தான். கொப்பேர் மரத்தினாலே ஒரு பேழையை கர்த்தர் செய்ய சொன்னார், அதன்படி செய்து முடித்தார். நீள மகலம் உயரம் எல்லாவற்றையும் அவர் சொன்னபடியே அந்த அளவின்படியே அவன் செய்து முடித்தான். எல்லா காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், நீர்வாழும் ஜந்துக்கள், பறவைகள் எல்லாவற்றையும் ஜோடி ஜோடியாக சேர்த்துவை, அதற்கு வேண்டிய ஆகாரங்களையும் சேகரித்து வை என்று கர்த்தர் கட்டளையிட்டார். அதன்படி செய்தார். கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்து முடித்தார். ஆகவே நோவாவுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கிருபை கிடைத்ததினால்தான் அவன் அத்தனை மிருகங்களையும் தன்னோடு வந்த தன்னுடைய மகன் மருமக்கள் 8 பேரும் ஒட்டுமொத்தமாக அந்த பேழையிலே சுமார் ஓராண்டு காலம் அவர்கள் இருக்க முடிந்தது. ஓராண்டு காலம் தனிமைப்படுத்தப்பட்ட அந்த நிலையில நேரத்தை போக்குவது, சமாளிப்பது எவ்வளவு ஒரு பிரச்சனை பாருங்கள். இந்த நாட்கள் இந்த கொரோனா மூலமாக வெளியே போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு நேரம் தான் வீட்டுக்குள்ள இருக்க முடியும்? ஒரு கஷ்டமா இருக்கிறது. ஆனால் அந்த பேழைக்குள்ளே ஓராண்டு காலம் நோவா தன்னுடைய பிள்ளைகளோடும் விலங்குகளோடும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை, காட்டு விலங்குகள் மத்தியிலே அவர் வசிக்க வேண்டி ஏற்பட்டது. ஏதாவது ஒரு காட்டு விலங்கு மற்ற விலங்கோடு சண்டையிடுமானால் அங்கு ஒரு பெரிய குழப்பம் ஏற்படும். அதை நாம் தூண்டி விடுவோமானால் அது ஒரு தற்கொலைக்கு சமமாக இருக்கும். அவன் எல்லாவற்றையும், எல்லா மிருகங்களும் நான் நினைக்கிறேன் சுய கட்டுப்பாடோடு எல்லா மிருகங்களும் இருந்தது. அதனுடைய பெருமை நோவாவுக்கு சார். என நோவாவை நோவாவின் மேல் கர்த்தர் பிரியமாய் இருந்தார். அவன் அவரோடு சந்தித்தபடியினாலே
நோவாவுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றினார். கர்த்தரின் விருப்பத்தை நோவா நிறைவேற்றினார். நோவாவின் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அன்பானவர்களே, அவர்கள் எல்லாரும் அந்த பேழையினுடைய கதவை தேவன் அடைக்கும் பொழுது, எப்பொழுது வருவேன், எப்பொழுது நாங்கள் இதை வெட்டி வெளியே வரைய முடியும், தண்ணீர் எப்பொழுது வச்சோம் என்று அவர் ஒன்றும் கேட்கவில்லை. நான் நினைக்கிறேன், கதவை அடைச்சிட்டு போற யோசிச்சிருப்பான், ஐயோ நாம் தேவனை கேட்கலையே, எப்ப திருப்பி வருவீங்களை கேட்கலையே என அவன் யோசித்து பார்த்திருக்கலாம். ஆனால் மௌனமாக விசுவாசத்தோடு அவன் காத்திருந்தான். வேலை வந்தது. 2 ஆண்டுகள் கழித்து அந்த தண்ணீர் வற்ற ஆரம்பித்தது. கதவை திறந்தார் தேவன். உடனே இவர்கள் எல்லாரும், நோவாவும் மனைவியும் 3 பிள்ளைகளுடைய குடும்பமும் மற்ற மிருகங்கள் எல்லாம், பறவைகள் எல்லாம் வெளியே வந்தது. நோவாவின் உள்ளத்துல அன்பு பொங்கி வழிந்தது, நன்றி பொங்கி வழிந்தது. எத்தனை அருமையாக தேவன் நடத்தினார். தாமதமானாலும், நேர்காலங்கள் கடந்தாலும் அவர் எங்களை காப்பாற்றினார் என்று சொல்லி அவர் இறங்கின உடனே ஒரு பலிபீடத்தை கட்டினார். சுத்தமான பறவைகள், மிருகங்களை எடுத்து பலி செலுத்தினார். முதல்ல செய்த காரியம் பலி. ஃபர்ஸ்ட்ல பெஸ்டா சூஸ் பண்ணி அவன் பலி செலுத்தினான். அந்த பலியின் நறுமணத்தை கர்த்தர் நுகர்ந்து பார்த்தார். நுகர்ந்து பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, இப்பொழுது நடந்தது போல இனிமேல் ஜீவன்களை நான் சங்கரிப்பது இல்லை, இனிமேல் நான் சகல ஜீவன்களையும் சங்கரிக்க மாட்டேன் என்று ஒரு முடிவுக்கு வந்தார். முடிவு வந்தது மட்டுமல்ல, ஒரு அடையாளமாக வானத்திலே ஒரு வானவில்லை ஸ்தாபித்தார். நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். இனிமேல் நான் பூமியை சபிப்பதில்லை என்று சொல்லி ஒரு மனிதன் கர்த்தருக்காக கர்த்தரை துதிக்க பலிபீட கட்டி அவன் செய்யும் பொழுது கர்த்தர் அவனுடைய பலியை அங்கீகரித்து ஒட்டுமொத்தமான மனு குலத்திற்கும் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார். நான் இனிமேல் நான் சங்கரிப்பதே இல்லை என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய துதியானது அசாதாரண காரியங்களை செய்யக்கூடிய, இனி சங்கரிப்பதை என்று தேவன் தீர்மானம் எடுப்பதற்கு நோவாவின் இந்த பலி காரணமாக இருந்தது. யோசுவா மக்களை, இஸ்ரவேல் மக்களை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியை வழிநடத்தி வரும்பொழுது வழியிலே எரிகோ கோட்டையை கண்டார்கள். கண்டவுடன் பயந்தார்கள். இது எப்படி கடந்து போவது? அந்த எரிகோ கோட்டை ஒரு பயணத்திற்கு ஒரு பெரிய தடையா இருந்தது. ஒரு சிறிது நேரம் கலங்கினார்கள். மனசுல ரொம்ப துக்கம் தான், வியாபாரம் தான். இருந்தாலும் யோசுவா மூலம் கர்த்தர் அந்த மக்களுக்கு பேசினார். நீங்கள் தைரியமாயிருங்கள், நீங்கள் இந்த 6 நாளும் இந்த கோட்டையை சுற்றி மௌனமாய் வர வேண்டும். 7வது நாள் 6 முறை மௌனமாய் வர வேண்டும். 7வது முறை எக்காலத்தை ஊதி ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்னார். அதுபோல யோசுவா சொன்னது போலவே மக்கள் செய்தார்கள். அந்த 7ஆம் நாள் 7வது முறை சுற்றும் பொழுது, இவர்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது எரிகோ கோட்டை சரிந்தது. அங்குள்ள மக்கள் எல்லாரும், அவர்கள் மீது இந்த கற்கள் வெடித்து அவர்கள் எல்லாரும் ஆண்டு போனார்கள். எத்தனை அதிசயமார்கள்! மக்கள் வழி நடப்பதற்கு, இஸ்ரவேல் மக்கள் கடந்து செல்வதற்கு ஏற்பட்டுள்ள தடையை அதிசயமாக கர்த்தர் நீக்கினார். காரணம், அந்த எரிகோ கோட்டையை சுற்றி இவர்கள் நன்றி சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தில் நிறைய இடங்கள்ல வரும் ஆபத்துக்களில் இருந்து தப்புவதற்கு கையாளப்பட்ட ஒரு ஆயுதம் துதி. யோனா கூட மீன் வயிற்றில் 3 நாள் இருக்கும் பொழுது எவ்வளவு நெருக்கம் பாருங்க. அவனை சுற்றி அந்த மீனுடைய அசுத்தங்கள் சுற்றி இருந்தது. கடல் பாசி தலையை சுற்றி இருந்தது. மீன் வயிற்றிலிருந்து யோனா தன்னுடைய நிலைமையை யோசித்து பார்த்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பப்படுகிறார், புலம்புகிறார். தண்ணீர்கள் பிராண பரிதவனை நெருக்கினது, ஆழியனை சூழ்ந்தது, கடற்பாசியின் தலையை சுற்றினது. ஆனாலும் தேவனாய கர்த்தாவே, என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் என்று சொல். உடனே அவன் என்ன சொல்றான்? என்னை தப்புவித்த தேவனை
நான் நிச்சயம் அவரை துதிப்பேன் சொல்லி நானோவேனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடைய துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். நான் செலுத்தின பொருத்தனைகளை, நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடைய என்று சொல்லி கர்த்ததான் என்னை விடுதலை பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் புலம்பாமல் துதியின் சத்தத்தோடு உமக்கு நான் பலி செலுத்துவேன் என்று சொன்ன உடனே கர்த்தர் அவனுடைய வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து உடனே அந்த மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் போய் கரையிலே அவனை கக்கிட்டு என்று அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுகிறது. மீன் வயிற்றிலிருந்து அவன் அதிசயமாக விடுவிக்கப்பட்டான். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் துதிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். எதிரிகள் படைகள் 3 ராஜாக்கள், அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், சேயீர் மலை தேசத்தார், 3 பெரிய கோஷ்டி படை வீரர்களோடு எதிர்க்க வருகிறார்கள். யூதா கோத்திரத்தை எதிர்க்க வருகிறார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள் என்று சொல்லி மக்களுக்கு அறிவுரை கூறினார். ஒரு தீர்க்கதரிசி மூலமாக அவன் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல அறிவுரை, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். உடனே யோசுவா மக்கள் எல்லாரும் கூப்பிட்டு, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி ஆயுதம் அணிந்த வீரர்கள் பின்னாலே, பாடகர்கள் முன்னாலே நிறுத்தி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடுபடி சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, எத்தனை பெரிய கூட்டம் வந்தாலும் சரி, சமாளிக்க முடியாத 3 ராஜாக்கள் சேர்ந்து வந்து யோசபாத் அவருடைய சேனையும் எதிர்க்க வந்த பொழுது யோசபாத் பயப்படாமல் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பாடல்களை முன்னே நிறுத்தினார். பாடல்கள் பாடினார்கள். துதி அந்த மண்டலத்தை நிரப்பினது. அந்த 3 கோஷ்டியும் ஒருவரை ஒருவர் அடித்து அவர் மீண்டும் எழுப்பாதபடி அவர் முறியடிக்கப்பட்டார்கள். யாரும் அங்கிருந்து இருக்கவில்லை. கர்த்தர் இப்படியாக அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு காரணம் இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை துதித்தார்கள், ஸ்தோத்தரித்தார்கள். யோசுவா துதித்த பொழுது, யோசபா துதித்த பொழுது, யோனா துதித்த பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். பொழுது சிங்கத்தின் கெபியிலே போடப்பட்ட தானியேலுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஏனென்றால் ராஜாவை 30 நாட்கள் வணங்க வேண்டும், யாரையும் வணங்கக்கூடாத சட்டம் போட்டபொழுது கூட அது தெரிந்து அவன் தானியம் முழங்கால் படியிட்டு ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. வழக்கமாக முழங்கால் படியிட்டான், ஜெபித்தான், ஸ்தோத்திரம் பண்ணினான். கர்த்தர் பார்த்தார். ஒரு தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாய்களை கட்டினான். சிங்கம் ஒன்று பேரை அட்டாக் பண்ண முடியவில்லை. ஒரு தனி நபரினுடைய வைராக்கியமான துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன் என்ற இந்த வைராக்கியமான அந்த தன்மையை கர்த்தர் பார்த்து தானியேலுக்கு அன்றைக்கு விடுதலை கொடுத்தார். அவன் வெட்கப்பட்டு போகாதபடி சத்துருக்கள் எல்லாம் இன்றோடு அவன் ஓய்ந்தான் என்று நினைத்தார்கள். ஆனால் அவன் வெளியே வந்த பொழுது என்ன நடந்தது? அந்த ராஜா என்ன சொல்லுகிறான்? பெரிய உத்தரவு கொடுத்தான். தானியேலுக்கு முன்பாக நீங்கள் எல்லாரும், தானியேலின் தேவனுக்கு முன்பாக நீங்கள் எல்லாரும் நடுங்க வேண்டும். அவரே தேவனுள்ள தேவன், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கட்டத்திற்கு முடிவே இல்லை என்று அவன் பிரகடனம் பண்ணினான். ஒரு தனி மனிதன் கர்த்தரை இக்கட்டில் துதிக்கும் பொழுது அந்த தேசத்திற்கு ஒரு சத்தியம் சொல்லப்பட்டது. மெய்யான தேவன் வேறு ஒருவரும் இல்லை, தானியேல் ஆராதிக்கிற தேவன் தான் என்று சொல்லி அந்த ராஜா தைரியமாக சொல்ல முடியும். சிறையிலே பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு உதைப்பட்டு கொழுமரத்தின் கால்கள் கட்டப்பட்டிருக்க நேரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? துதித்து ஜெபித்து துதித்து பாடினார்கள் என்று இருக்கு. எப்படி பாட முடியும்? அத்திமரம் துளிர் விடாது போனாலும், ஆட்டு மந்தையில முதலற்று போனாலும், ஒலிவ மரத்துல பழங்கள் இல்லாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாக போனாலும், வயல்களிலே தானியம் விளைவியாமல் போனாலும், எல்லா சூழலிலும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக
விடுதலை தருவார். அந்த பவுலும் சீலாவும் சேர்ந்து இணைந்து பாடல்கள் பாடி கர்த்தரை இந்த நடு ராத்திரியிலே துதிக்கப்படுது. அந்த இடமே ஒரு துதி மண்டலத்தால் மூடப்பட்டது. நடந்தது என சிறைச்சாலை கதவு அஸ்திவாரம் அசைந்தது, கதவுகள் திறக்கப்பட்டது, கட்டுகள் உடைக்கப்பட்டது, வெளியே வந்தார்கள். அது மட்டுமல்ல, அதை விட பெரிய அதிசயம், அந்த சிறைச்சாலை காவல்காரன் ஓடி வந்து பவுலுடைய பாதத்தில் விழுந்து, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும், ஆண்டவன் மாறே உடனே அங்கேதான வசனம் ஒன்று போதிக்கப்பட்டது. நீ இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீ வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று பவுல் சொல்லி அதே இடத்துல வசனங்களை அவனுக்கு எடுத்துரைத்து எல்லாரும் உட்கார்ந்து வசனத்தை கேட்டாங்க. அவன் குடும்பத்தார வந்தார்கள், கேட்டார்கள், வசனத்தை கேட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவர்களுக்கு ஒரு ஐக்கியம் நடந்தது, விருந்தே நடைபெற்றது. மகிழ்ச்சி அடைந்தார். சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு தங்கள் காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் இந்த காரியங்களை செய்ய அனுமதித்தார். எல்லா நேரங்களிலும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சூரியன் தனது வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கிறது. நமக்கு இலவசமாக வெப்பம், தண்ணீர், காற்று ஒரு வட்டியை ஒரு வரியும் நாம் பெற்றதில்லை, இலவசமாக கிடைக்கிறது. இதை நினைத்தே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு விதித்துக் கொண்டே இருக்கிறோம். பாடும் பறவைகள் என்ன, அழகான பூக்கள் என்ன, இதையெல்லாம் இயற்கை காட்சிகளை பார்க்கும் பொழுது நாம் மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இவைகளெல்லாம் கர்த்தர் படைத்திருக்கிறார். இந்த படைப்புகளுக்காக நாம் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கலாம். ஒரு வேளையில ஒரு 10 பேர் கடலுக்குள் போனார்கள். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை திரும்பி வந்தார்கள். ஆலயத்தில் கூடுனாங்க. அப்பொழுது ஆலயத்தில் அந்த பாஸ்டர் ஒரு ஒரு அறிவிப்பு கொடுத்தார்கள். என்னவெல்லாம், நேற்று கடலுக்கு போன 10 பேர்ல 9 பேர் மூழ்கி விட்டார்கள், ஒருவர் மட்டும் பத்திரமாக திரும்பி வந்திருக்கிறார் என்று சொல்லி. ஏனென்றால் அவருக்கு முன்னதாக ஒருவர் உலகால் படியிட்டு கர்த்தரனை கடலில் இருந்து காப்பாற்றினார் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்த முன்னே முழங்கால் பட்டியிருந்தார். மீது 9 பேரும் ஆலயத்துக்குள் தான் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் முன் வந்து நன்றி செலுத்த வரவில்லை. அதை பாஸ்டர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே அவர்கள் நொந்தவர்களாக எழுப்பி ஓடி வந்து மன்னிப்பை கேட்டு அவர்களும் இணைந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து 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 அவரை துதித்துக் கொண்டே இருப்பது நம்முடைய கடமையாயிருக்கிறது. இல்லையா? பக்தர் பாடுகிறார், துதிப்பே 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 காலகாலமெல்லாம் என்னை காத்தவர் நான் உள்ளளவும் துதிப்பே, காலகாலமெல்லாம் என்னை காத்தவர் நான் உள்ளளவும் துதிப்பே, துதிப்பே துதிப்பே துதிப்பே. வாழ்விலே உம்மை நான் ஏற்றிடவே, தாழ்விலும் என்னை நீ தாங்கிடவே. வாழ்விலே உம்மை நான் ஏற்றிடவே, தாழ்விலும் என்னை நீ தாங்கிடவே. ஏழை நானே பாதம் பணிந்து எந்தன் இயேசுவை துதிப்பே, ஏழை நானே பாதம் பணிந்து எந்தன் இயேசுவை துதிப்பே, துதிப்பே துதிப்பே துதிப்பே. காலகாலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பே. இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தரை துதிப்பது நல்லதுதான். ஆனால் எல்லாருக்கும் போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் நம்ம எதிராக செயல்படுகிற சாத்தானை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அவனை மேற்கொள்ள நமக்கு திராணி இருக்க வேண்டும், சத்துவம் இருக்க வேண்டும், வல்லமை இருக்க வேண்டும். முக்கியமான ஒரு ஆயுதம் துதி. அடுத்தது வேத வசனமாகிய ஆவியின் பட்டை. இரண்டும், ஒரு கையில வசனம், அடுத்தது நம்முடைய வாயில துதி. இது இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்மை கர்த்தர் விடுவிப்பார். நாம் அவரை எல்லா நேரங்களும் துதித்துக் கொண்டே இந்த ஓட்டத்தில் அலைகளை தாண்டி செல்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. எங்களை நேசித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்புள்ள தகப்பனே, நாங்கள்
பாவங்கள் பல செய்திட்டாலும் எங்கள் மீது ஒரு அன்பை பொழிந்து எங்களை காத்து வல்லடைத்துகிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீரையா. உடைய சட்டையில் மறைவிலங்களை மறைத்து வைத்து ஆபத்து நாட்களில் கூடார மரவிலங்களை ஒழித்து வைத்து எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீரையா. இந்த நாட்களில் கொரோனாவின் தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது புதுக்கோட்டையில் மற்ற இடங்களை பார்க்கும் பொழுது எங்கள் இடத்துல குறைவாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதுக்கோட்டையில் கொரோனா பாதிப்பு இல்லை என்று நான் கேள்விப்படும் பொழுது இந்த வைரஸ் எல்லாவற்றையும் புதுக்கோட்டையிலிருந்து அகற்றி போடுவீர்கள். எல்லாரும் தைரியமாக வெளியே உலாவதற்கேற்ற சூழலை உருவாக்கி தருவீர்கள். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிற பேஷியன்ஸுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை தருவீர்கள். உங்களுடைய பரிபூரண கிருபை உங்களை ஆளுகை செய்யும். தேச தலைவர்களோடு கூட இருப்பீர்கள். அவருடைய என்னென்ன முடிவுகள் எடுக்கிறாங்களோ அதெல்லாம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கத்தக்கதாக நிறைய கிருபை பாராட்டுகிறார். சீக்கிரமாக ஆலயம் திறக்கப்பட வேண்டும். எங்கள் சபை மக்கள் எல்லாரும் விடுதலையோடு ஆராதிக்கிறோம். அந்த நாட்களை எதிர்நோக்கி இருக்கிறோம். உம்முடைய தயவும் எங்களோடு இருக்கட்டும். ஐயா, விடுதலை நாயனாய் கடந்து வந்து எங்களது புதுக்கோட்டை பட்டணத்திற்கு விடுதலை தந்து நாங்கள் விடுதலையோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை உண்மை ஆராதிக்க வீடுகளில் கூடி நாங்கள் உண்மை உயர்த்த உங்களுடைய வசனங்களை தியானிக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுகிறார். எங்கள் ஜபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஆலயத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதற்காக நன்றி. மக்கள் சுதந்திரமாய் வந்து உண்மை ஆராதிக்க கூட போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கருத்தில் எங்களை தாழ்த்து பிடிக்கிறோம். எங்களை நேர ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். எந்த காலத்திலும் நாங்கள் உண்மை துதிக்க கிருபை செய்யும். இந்த தினத்தை எனக்கு ஏற்படுத்தினேன். அவளை துதியை சொல்லி வருவாங்க சொன்னீரே. எங்களை உமக்காக ஏற்படுத்தினீர். நாங்கள் உண்மை துதிகளை சொல்லி உங்கள் மென்மேலும் உயர்த்த, கனப்படுத்த, மேன்மைப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.